இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பசில் பார்க்க போகிறோம். இது என்ன பசில் அப்படின்னா 6 persons born on different டேஸ் வைஸ் பசில். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்காங்க. அதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணோம். பட் நாட் இன் தி சேம் ஆர்டர், ஒரே ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பி வாஸ் பார்ன் ஆன் ஃப்ரைடே இதெல்லாம் அது சில க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடித்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்குறாங்களோ, இப்போ பி வாஸ் பார்ன் ஆன் ஃப்ரைடேன்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ பியை வந்து ஃப்ரைடேயில் ப்ளேஸ் பண்ணலாம். இது மாதிரி டேரெக்டாக கொடுத்துருக்கிற க்ளூஸ் வச்சு தான் நம்ம கொஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 persons வேர் பிட்வீன் யூ அண்ட் பி. யூக்கும் பிக்கு இடையில 2 person இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 person வாஸ் பார்ன் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஆருக்கு எஸ்ஸுக்கு இடையில ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டி வாஸ் பார்ன் இமீடியட் பிஃபோர் எஸ் சொல்லியிருக்காங்க. டி வந்து எஸ்ஸுக்கு இமீடியட் பிஃபோர் இருந்துச்சுன்னா வெனஸ்டே யார் வந்து பார்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மண்டே டு சாட்டர்டே எழுதிக்கலாம். இது நம்ம பாசிபிலிட்டிக்கு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பி வாஸ் பார்ன் ஆன் ஃப்ரைடே. அப்போ பி வந்து ஃப்ரைடேயில் பார்ன் ஆகுன்னு போட்டுக்கிறோம். 2 person வேர் பார்ன் பிட்வீன் யூ அண்ட் பி. யூக்கும் பிக்கும் இடையில 2 பேர். அப்போ இங்கே யூ இங்கே வரும், யூ இங்கே வரும். 1 person வாஸ் பார்ன் ஆன் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். ஆருக்கு எஸ்ஸுக்கு இடையில ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. ஆர் எஸ் இங்கே போடலாம், இங்கேயும் போடலாம். இஃப் டி வாஸ் பார்ன் இமீடியட் பிஃபோர் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ டி வாஸ் பார்ன் இமீடியட் பிஃபோர் எஸ். இப்படி தான் வரும், ரெண்டும் ஒட்டி ஒட்டி வரும். அப்போ 2 blank ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல தான் இதை ஃபிட் பண்ண முடியும். அப்போ டீயை வந்து நம்ம இங்கே தான் ஃபிட் பண்ண முடியும், எஸ் இங்கே தான் ஃபிட் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஆருக்கு எஸ்ஸுக்கு இடையில 1 person சொல்லியிருக்காங்களா, அப்போ ஆர் இங்கே தான் போட முடியும், இங்கே போட முடியாது. அப்போ ஆர் இங்கே வரும். இஃப் டி வாஸ் பார்ன் ஆன் இமீடியட் பிஃபோர் எஸ் இதை போட்டோம். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வாஸ் பார்ன் ஆன் வெனஸ்டே யாருன்னு கேட்டிருக்காங்க. வெனஸ்டே வந்து டி. இப்போ இதுதான் ஆன்சர். இந்த பிளாங்க் வந்து மிச்சம் இருக்கிற பர்சனை நம்ம இது ஃபில் பண்ணிக்கலாம். பி கியூ அல்ல, இப்போ இந்த இடத்துல கியூ வரும். அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி டினோட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டி டினோட்ஸ் மைனஸ், எஸ் டினோட்ஸ் இன்ட்டு, எம் டினோட்ஸ் வகுத்தல் அண்ட் ஏ டினோட்ஸ் ப்ளஸ் சிம்பிள். இது எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த சிம்பிள்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்னா, நம்ம சிம்பிளுக்கு பதிலாக மாற்றணும். எம்முக்கு வந்து வகுத்தல் போடணும், 5க்கு வந்து 5 பக்கத்தில் மைனஸ் போடணும் டீக்கு பதிலாக. அடுத்து வந்து 4க்கு பதிலாக ஏ இருக்குது. அப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடணும். அடுத்து எஸ்ஸு, 7க்கு 3க்கு நடுவில் எஸ்ஸு, எஸ்ஸுக்கு பதிலாக இன்ட்டு சிம்பிள் போட்டோம்னா அடுத்து நம்ம இதை போர்ட் மாஸ் விதிப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து 7 வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா 7 வரும். 7 - 4 ப்ளஸ் 7 × 3 21 வரும். 3 + 21 = 24 வருது. அப்போது நன்னு தான் ஆன்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலாகிசமில் ஒரு மாடல். இந்த மாடலில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் த ஃபேன்ஸ் ஆர் டியூப்ஸ் அப்படின்னா இதை வந்து ஃபேனுன்னு எடுத்துக்கிறோம். ஆல் த ஃபேன்ஸ் ஆர் டியூப்ஸ்னால் எல்லா ஃபேனும் டியூப்ஸ்குள்ளே இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இது டியூப்ஸ். அடுத்து வந்து சம் பல்ப்ஸ் ஆர் டியூப்ஸ். இது வந்து டியூப்ஸு, இது வந்து பல்புன்னு போட்டுக்கிறோம். சம் பல்ப்ஸ், இது சம் பல்ப்ஸ் ஆர் டியூப்ஸ், இதுதான் அந்த சம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது ஃபாலோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. சம் டியூப்ஸ் ஆர் ஃபேன்ஸுன்னு கேட்டிருக்காங்க. இது டியூப்ஸு, இது ஃபேன்ஸு. சம் டியூப்ஸ் ஆர் ஃபேன்ஸ் வந்து நமக்கு வருது. இந்த எல்லா ஃபேனுமே டியூபுக்குள்ளே தான் இருக்குது. இந்த டியூப்ஸில் சம் இது எல்லாம் சேர்ந்தது தான் டியூப்ஸ். இதில் சம் பார்ட் வந்து ஃபேன்ஸில் இருக்குது. அப்போ சம் டியூப்ஸ் ஆர் இது வந்து ஃபாலோ ஆகுது. அடுத்தது நோ ஃபேன் இஸ் பல்ப். நோ ரிலேஷன் வரணும் ஃபேனுக்கும் பல்புக்கும் இடையில். ஃபேனுக்கும் பல்புக்கும் இடையில் நோ ரிலேஷனில் இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் எந்த நோவும் வரல, இங்கேயும் நோ ரிலேஷன் இல்லை, நம்ம சொல்ல முடியாது.
அப்போ எந்த ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம். ஃபேனுக்கு பல்புக்கு இடையில் சம் ஃபேன் ஆர் பல்ப் இருக்கலாம், இல்லை ஆல் ஃபேன் பல்ப் இருக்கலாம், என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம். நம்ம நோன்னு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்போ 2 வந்து ஃபாலோ ஆகாது, ஒன்லி 1 ஃபாலோஸ்.